எங்கள் ஊர் திருவிழா வந்து இனிதே நடந்து முடிஞ்சிருச்சு. எங்கள் ஊர் கோயில் தேர் தான் இது. இது வந்து வைரத்தேர்னு சொல்லுவாங்க. அதாவது வைரம் பாஞ்ச மரத்தில் செஞ்சனால இது வந்து வைரத்தேர்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பொங்கலுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலே எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருந்து நடக்கும். பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல், மறுநாள் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா தேரோட்டம். அன்னைக்குமே விருந்து நடக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை விருந்து தான் இப்போ எங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்களெலாம் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு, ஒரு சின்னதாக ஒரு விருந்து ஒன்று நடக்குங்க. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு அப்படி இருக்குது. இந்த சிங்கப்பூரில் இருந்துட்டு அங்கேருந்து எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். நம்ம போகிறப்ப பயப்பிள்ளைங்க ஒரு விசேஷம் வைக்க மாட்டேங்கிறாங்க. அது இந்த மே மாதம் எங்களுக்கெல்லாம் ஸ்கூலுங்க. ஸோ வந்து இந்த திருவிழாவை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் பிள்ளைங்களாம் கூட்டிக் கொண்டு காட்டணும்னு பார்க்குறேன். மே மாதம் வரனால எங்களால் போக முடியல. மே மாதம் எங்களுக்கு ஸ்கூல், ஜூன் மாதம் தான் எங்களுக்கு ஹாலிடே. ஸோ வந்து சொந்தங்களை அழைச்சி விருந்து அழகு பார்க்குற ஒரு அழகே தனிதாங்க. கடவுள் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வச்சுருந்தாவே போதும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இந்த தானம் பண்ணுற அளவுக்கு நமக்கு கடவுள் அருள் கொடுத்தாவே போதும். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் இளவெட்டுக்கல். இந்த இளவெட்டுக்கல்லில் தூக்குறவங்களுக்கு மட்டும்தான் எங்கள் ஊரில் பொண்ணு கொடுப்பாங்கங்க. அப்படிலாம் இல்லை. எங்கள் ஊரில் இளவெட்டை வந்து பொண்ணு கேட்டாவே கொடுப்பாங்க. ஸோ வந்து இளவெட்டுக்கல்ல இந்த குட்டீஸுங்கெல்லாம் இதுங்கெல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து தூக்கி ட்ரை பண்ணுறாங்க. அது இந்த சிட்டியில் வாழ்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஹாலிடே விட்டு ஊருக்கு வந்து விட்டால் அப்படி ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்குது. எல்லாம் சேர்ந்து நகத்தை பார்க்குறாங்க, நகர்த்த முடியலை. கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து திருவிழா நடக்கும். இன்றைக்கி வந்தால் லாஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து மஞ்சள் தண்ணி விளையாடுறது, கோயில் வந்து மஞ்சள் தண்ணி அடித்து விளையாடுவாங்க. ஸோ எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த நாடகம் அப்புறம் கரகாட்டம், இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த நாடகம் பார்க்குறதுக்கு கோயிலில் வந்து இடம் பிடிச்சி இந்த மாதிரி உட்காந்து பார்க்குறது ஒரு இதுவே சூப்பருங்க. விடிய வந்து நாடகங்கள், பாட்டு கச்சேரிகள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதையே நான் வந்து அந்த மாதிரி நாடகங்களில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் சூப்பராக இருக்கும் அப்போல்லாம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. அந்த காலத்தில் வந்து நாடகங்கள்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டங்க. இதுதான் எங்கள் ஊர் தேர் வந்து அலங்காரம் பண்ணி கோயிலை சுற்றி வலம் வந்துட்டு இருக்குது. வில்லேஜில் இருக்கவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் சொன்னாவே இந்த திருவிழா தாங்க. சுற்றி இருக்க கிராமம்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலில் வந்து திருவிழா நாட்கள் வந்து வந்துட்டுருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு மாற்றி அழைச்சி கறி விருந்து வச்சு சிறப்பாக நடைபெறும். அப்புறம் மிகப்பெரிய ஷாப்பிங் சொன்னாவே இந்த திருவிழா தாங்க. நான் இப்போ தான் ஊசி மணி, பாசி மணி வாங்குறது எல்லாமே இந்த திருவிழா டைம் தான் நடக்கும். ஸோ சிட்டியில் இருக்கவங்க இப்போலாம் மாலுக்கு போகிறோம். பட் அப்போ வில்லேஜில் வந்து இந்த திருவிழா, அந்த கடைகள் இதெல்லாம் வியாபாரம் போகிறது எல்லாமே இந்த திருவிழா நாட்களில் மட்டும்தான். அங்க